எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் மாயா. மாயாவிடம் பயப்படுவதால் நடப்பது என்ன? இன்னைக்கு நம்ம ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த கதை இப்போ வாட்ஸ்அப்ல ட்ரெண்டிங்கா இருக்கு. இருந்தாலும் இது ராஜயோக வெர்ஷன், அதனால கொஞ்சம் புதுசா இருக்கும். ஒரு காட்டில் ஒரு கழுதிக்கும் ஒரு புலிக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. கழுதை சொல்லுது புல் நீல கலர்ல இருக்குன்னு, புலி சொல்லுது இல்ல இல்ல அது பச்சை கலர்ல இருக்குன்னு. இந்த பஞ்சாயத்து ரொம்ப அதிகமாகி காட்டினுடைய ராஜாவான சிங்கத்துக்கிட்ட இந்த முறையீடு வருது. ஆரம்பிச்ச உடனே கழுது சொல்லுது, ராஜாவே யார சிங்கத்தை பார்த்து, இந்த புல் இருக்குல்ல, இந்த புல் நீல கலர்னு உலகத்துக்கே தெரியும், ஆனா இந்த புலி அது பச்சை பச்சைன்னு சொல்லிட்டு இருக்கு, நீங்க அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த கழுதை சொல்லுது. உடனே சிங்கம் யோசிக்காமவே ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, ஆமா கழுதை சொன்னது கரெக்டு தான், புலியை பிடிச்சி 1 வருஷம் காட்டில் இருக்கக்கூடிய ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டேன். இதை கேட்டோன்னா கழுதுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் கத்தின்னு போயிச்சது. அப்போ புலி இந்த சிங்கத்துக்கிட்ட, ராஜாவே உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது, புல்லு பச்சை கலர் தான், அப்படி இருந்தும் இந்த கழுதை சொன்னதுக்கு அதை கேட்டு நீங்கள் எனக்கு 1 வருஷம் தண்டனை கொடுத்தது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு புலி சொல்லு. அதுக்கு சிங்கம் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு நீ ஒரு கழுதை கிட்ட ஒரு பஞ்சாயத்து போன பத்தியா, இதுவே பெரிய தப்பு, இதுக்கு உன்னை ஜெயில் போட்டிருக்கேன். ரெண்டாவது பெரிய தண்டனை என்னன்னா, ஏன்னா காரணம் என்னன்னா, இது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி என்கிட்ட ஒரு தீர்ப்புக்குன்னு வந்த பத்தியா, இதுக்கு தான் நான் இனி 1 வருஷம் உனக்கு ஜெயிலில் கொடுக்குறேன், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த கழுதைன்றது நம்ம மனசு, எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியது. புலின்றது நம்ம ஆத்மா. இங்க சிங்கம் 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துல இறைவன் எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல நம்ம டிராமான்னு எடுத்துக்கலாம். பாருங்களேன், நம்ம மனசுல மாயன்றது ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. மாயன்றது நம்ம மனசுக்குள்ள தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனை, அவ்வளவுதான். அப்ப நம்ம ஆத்மா என்ன பண்ணும்? ஆத்மாவில் இருக்கிற புத்தியை வச்சு, புத்தி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா மனசு நல்லதும் தேவையான எண்ணங்களை தான் கொடுக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இத ஒரு விஷயமா எடுத்து போய் இறைவன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இங்க தண்டனை கொடுத்தது யாரு? சிங்கம் தான் கதைப்படி. ஆக்சுவலா இறைவன் அன்பின் கடல், அவர் யாருக்கும் துக்கம் கொடுக்கறதே கிடையாது. அதனால்தான் சொன்ன பாதி இறைவனையும் பொருந்தும்னு சொன்ன சிங்கத்தை. இனி என்னன்னா, இதை செஞ்சு வச்சு பண்ணி கொடுக்கறது யாருன்னா டிராமா தான் இந்த தண்டனை கொடுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாருங்களேன், என் என்னோட மொபைலில் சார்ஜ் இல்லை, என் மொபைலில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட என்ன பண்ணோம், மொபைலை கொண்டு போய் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணோம். கரெக்டா? அப்போ என்ன சார்ஜ் இம்ப்ரூவ் ஆகிடும். அதே மாதிரி தான் என் மனசு, ஆத்மாவுக்குள்ள இருக்கிற மனசுல கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றதுல லாஜிக்கே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணும், இங்க சார்ஜர்ன்றது ஆத்மாவுக்கு சார்ஜர் பரமாத்மா தான். அவரை கனெக்ட் பண்ணும் போது, புத்தி வலுப்படும் போது மனசு கட்டுப்பட்டுரும். அதுக்கப்புறம் மனசுல நல்ல தேவையான சிந்தனைகள் தான் வரும். அப்போ மொபைல் சார்ஜ் இல்லைன்னு புலம்புறது வழி இல்லாம என்ன பண்ணணும், கனெக்ஷன்ல கொடுக்கணும், சார்ஜர்ல கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி மனசுல கெட்ட எண்ணங்கள் வந்தா நீங்க பரமாத்மா கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது பண்ணிட்டா ப்ராப்ளம் சால்வ்டு. பாருங்களேன், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றது சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு இது. இது ஆக்சுவலா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்பிக்கையோடு தட்டுங்கள் திறக்கப்படும், நம்பிக்கையோட கேளுங்கள் கொடுக்கப்படும், அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இது நம்பிக்கை இல்லாதனால வர ப்ராப்ளம் தான். அதே மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்போ எனக்கு ஒரு சகோதரி கூப்பிட்டு இருந்தாங்க, ஒரே அழகாதான். என்னன்னா, அவங்களுக்கு அப்படியே நெகட்டிவ் தாட் தான் வருது, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தாட் தான் வருது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாருங்க, இத்தனைக்கும் பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, கணவர்ன்றவர் நல்லா சம்பாதிக்கிறார், ஃபாரின்ல இருக்கார், கை நிறைய சம்பாதிக்கிறார், ஒரு அழகான குழந்தை இருக்கு. ஆனால் இவங்க ரோட்டுக்கு போனான்னா இந்த வண்டி அவர் அடிச்சிருமா, இவர் இறந்துருவாரா, இந்த மாதிரி எண்ணங்கள் கிரியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவ் தாட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தி, நெகட்டிவ் தாட்டுக்கு கிடையாது. இது ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ஒரு ஏற்கனவே திருப்பி சொல்கிறேன்,
இருந்தாலும் எனக்கு தேவைப்படுறதுனால சொல்கிறேன். ஒரு இபி கரண்ட் நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா உடனே இங்கே இருக்க வீட்டில் இருக்க எல்லாருமே இபியில் இருக்கவங்க கரிச்சு கொட்டுறாங்க, கட்டையில் போடுறவன் அப்படி இப்படின்னு திட்டி தீத்துறாங்க. அப்படின்னா உடனே அந்த மாதிரி ஆயிடுறாரா? ஒரு மாநில முதல்வர், தமிழ்நாடு மாநில முதல்வர், தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பேசுகிறவங்க 7 கோடி பேர் இருந்தாங்கன்னா 7 கோடி பேரில் எத்தனையோ சதவீதம், ஒரு 50% வச்சுக்கோங்களேன், ஒரு 3.5 கோடி 4 கோடி மக்கள் திட்டி தீத்துறான், அவர் எதாவது ஆயிடுதான்னு? இந்தியாவோட பிரதம மந்திரி 125 கோடியோட ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய அவரை பிடிக்காதவங்க பாதிக்கு பாதி சொன்னால் அவருக்கு எதாவது ஆயிடுதான்னு? ட்ரம்ப் உலகத்தில் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருக்கார், ஒருவேளை பாதிக்கு பாதி உலக பாப்புலேஷன் அவருக்கு பிடிக்கலன்னா அவரை கரைஞ்சு கொட்டினான்னா அவருக்கு எதாவது ஆயிடுதானா? கிடையாது. நெகட்டிவ் தாட் கிரியேட் பண்ணுறதுனால நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்கும்னா நம்ம வீக் ஆகிடுவோம். இந்த சகோதரி என்ன ஆகிட்டாங்க, அவங்க மனசில் நடந்துருமோ இந்த பயம் தான். ஃபியர் ஆஃப் டேஞ்சர் இஸ் 10,000 டைம்ஸ் டெரிஃபைங் than ரியல் டேஞ்சர் இட் செல்ஃப். அந்த பயம் அது நடக்குதோ இல்லையோ அந்த பயத்தை உருவாக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே இந்த புலிக்கு ஏன் தண்டனை கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதோட ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கழுதுகிட்ட போய் சண்டை போடுறது வந்து புலிக்கே அழகு கிடையாது. அடுத்தது இதை ஒரு பஞ்சாயத்துன்னு கொண்டு போய் சிங்கத்தில் முறையிடுறது அடுத்த பெரிய ப்ராப்ளம். இதுக்கு தான் தண்டனை. அதே மாதிரி ஒரு ஆத்மா தன் மனசில் ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணங்களுக்கு ஆத்மாவே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். என்ன, பரமாத்மா கனெக்ட் பண்ணால் போதும், பாசிட்டிவான எண்ணங்கள் வரப்போகுது. அதை பண்ணவும் இல்லை, அதை அடுத்தது நேராக கொண்டு போய் பரமாத்மாக்கிட்டே கொண்டு போய் எனக்கு அப்படி நடக்கலை இப்படி நடக்கலான்னு போய் சொல்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இது பாருங்களேன், ட்ராமா, இறைவன் வந்து ட்ராமாவோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர் எல்லாம் பரமாத்மா தான். நீங்கள் அவரையே குறை சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது எப்படிங்க கரெக்டாக இருக்க முடியும்? என்ன லாஜிக் இது? ஒருத்தர் வந்து 6 பேக் உடம்பு வரணும்னு நினைக்கிறாரு, ஆனால் எப்பவுமே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறாரு, ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை, எப்படிங்க 6 பேக் வரும்? ஒரு படிக்கிற மாணவன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் இப்படியே உட்காந்துருந்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட முடியுமா? என்ன செய்யணுங்க, படிக்கணுங்க. அதில் மனசில் எண்ணங்கள் தவறாக தோன்றும் போது எண்ணங்கள் பாசிட்டிவாக வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சகோதரிக்கே நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கெட்ட வண்டி வருது, ஆக்சிடென்ட் ஆகும்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 10 பாசிட்டிவ் தாட் கொண்டு வரணும். எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போவாங்க, ரோட்டில் டிராஃபிக் இருக்காது, அவங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக போவாங்க, அவங்களுக்கு தேவையான பஸ்ஸு ஒழுங்காக கிடைக்கும், அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, 100 வயசு வரை வாழ்வாங்க. இப்படி ஒரு 10-15 பாசிட்டிவ் தாட் கிரியேட் பண்ணணும். இது ஒரு மனநோய் தாங்க. எண்ணங்கள் கெட்டதும் தேவையில்லாத வர்றது வந்து மனசு பலவீனம் ஆகிறதுனால வரக்கூடிய விஷயம். அப்போ என்ன பண்ணணும்? ஆத்மாவில் இருக்க புத்தியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இது வந்து சாதாரண மாத்திரை சாப்பிட்டு சரி ஆகிற விஷயம் கிடையாது. இது எப்படி மொபைல் சார்ஜ் போச்சுன்னு சொன்னால் சும்மா இருந்தால் ஒரு இதாகிடுமா? நீங்கள் சொன்னால் மொபைல் சார்ஜ் ஆகிடுமா? நீங்கள் சார்ஜரில் போய் கனெக்ட் பண்ணால் தான் சார்ஜர் கனெக்ட் ஆகும். அது மாதிரி இந்த ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை. அப்போ இந்த ஆத்மாவை சார்ஜ் பண்ணுற சார்ஜர் பரமாத்மா தான். அப்படி சார்ஜ் பண்ணும்போது தான் புத்தி மேலும். சரியா? அப்போ இந்த புலிக்கு கிடைச்ச தண்டனை ஒரு ஆங்கிளில் கரெக்டு தான். ஏன்னா இங்கே கழுதை சொன்னது எல்லாமே போய் கரெக்டாக. புல் வந்து எங்கேயுமே நீல கலரில் கிடையவே கிடையாது. ஆனால் சிங்கம் ஏன் இந்த தண்டனை கொடுக்குதுன்னா புலியோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த கழுதை கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதே ஸ்டாண்டர்ட் கரெக்டு கிடையாது. அப்போ என் மனசில் ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுன்னா, என் ஆத்மா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த கெட்ட எண்ணத்தை தாண்டி நல்ல எண்ணங்களை உற்பத்தி செய்ய முடியணும். என் புத்தி அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாகணும். இதுக்கு நான் ஒர்க் பண்ணியே ஆகணும். கெட்ட எண்ணங்களையும் உருவாக்கின்னு அது போய் பரமாத்மாக்கிட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடுறது எவ்வளோ கரெக்டாக இருக்க முடியும்? ஸோ பரமாத்மா அன்பின் கடல் தான், அவர் ஒன்றும் பண்ணுறதில்ல. இந்த ட்ராமா அப்படி பண்ணிடுது. அதான் தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோன்னு சொல்கிறதோட காரணம் அதுதான். ஆனால் உடனே ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுத்த அடுத்த செகண்ட் அது நடத்துறது கிடையாது. நீங்கள் நம்மளே தான் நம்மளை வந்து தாழ்த்திக்கிறோம், நம்மளே தான் நம்ம வாழ்க்கையை வருத்திக்கிறோம். ஸோ நம்பிக்கை இல்லாமல் எடுத்து ஒரு ஸ்டெப்பு வச்சா பரமாத்மா வரப்போகிறது இல்லை. நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் வச்சா 1000 ஸ்டெப் வச்சு வரப்போகிறார் பரமாத்மா. அது எத்தனையோ அவர் சொல்லிட்டார். உங்களுக்கு தான் பாருங்களேன், உலகமே கடவுள்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு உட்காந்துனுக்குது. பரமாத்மா வந்து நம்பிக்கையோட கூப்பிட்ற ஒரு சைடு போவாரா, எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி கூப்பிட்றவங்ககிட்ட போவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம எது பண்ணாலும் அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்கணும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிங்கத்தோடைய கூட இதில் ஒரு 10-15 சிங்கம் இருக்குது. அந்த 10-15 சிங்கத்துக்கு ஒரு வாரமாக சாப்பாடே போடல. அப்படிப்பட்ட ஒரு கூண்டில் ஒரு மனிதனை போட்டால் அந்த மனிதன் அந்தளவுக்கு விசுவாசமாக இருக்கணும். அடுத்த நாள் காலம்புற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகாது, எனக்கு இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கணுன்றான். ஆக்சுவலாக அந்த இங்கே சிங்கம் அடித்து சாப்பிட்றோம், அது கதை வேறு. ஏன்னா அது பசிக்குது சாப்பிடும். ஆனால் நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் தாட்டை விட பாசிட்டிவ் பாயிண்ட் தாட்டுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஓகேவா? இந்த புலி மாதிரி நம்ம ரேஞ்சுக்கு நம்ம வந்து
பாருங்க, நம்ம மனசில் வரக்கூடிய எண்ணத்துக்கு கூட போய் பயந்து பயந்துருக்க முடியுமாண்ணா? ஆத்மாவில் இருக்கிற புத்தி தான் பவர்ஃபுல். அது பவர்ஃபுல்லாக இல்லாதவங்க பவர்ஃபுல்லாக ஆக்கணும். இவ்வளோ தான் மேட்ரு. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.